எனக்கு இது நிகிதான்ற ஒரு லேடியை எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னாலே தெரியும். அவங்க செய்த திருமண மோசடியில் நானும் பாதிக்கப்பட்டவன். நான் சின்ன ஆள், இந்த அளவுக்கு கிடையாது. அவங்க திருமணம் செய்து எல்லாத்தையும் ஏமாற்றி தாலி கட்டிட்டு ஓடிட்டு வரதட்சணை கேஸு போட்டுட்டு அவங்க வழக்கு தொடர்ந்து அந்த குடும்பத்தை அலுவலப்படுத்தி அவங்க 10 லட்சம் 20 லட்சம்ன்றது 2004 பெரிய காசு. அதெல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க. நிறைய இடத்துக்கு தெரியும். நான் தைரியமா என்னைக்குமே ஓப்பனா பேசக்கூடியவன், நான் சொல்றேன். மற்றவங்க யாரும் சொல்லலை. எனக்கு இந்த நிக்கிதான் தெரிஞ்சிருந்தா சொல்லியிருப்பேன். இந்த வழக்கே பொய்யான வழக்கா இருக்கும். இது கண்டிப்பான முறையில் இவங்க பணம் நகையெல்லாம் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ அந்த பயலுக்கு வாக்குவாதம் வந்திருக்கும், அந்த இதில் இதை பழி வாங்கியிருக்கான். அதனால இந்த நிக்கிதான்றவ ஒரு குடும்பமே சீட்டிங் குடும்பம். பல்வேறு குடும்பங்களில் வேலை வாங்கி தருவதாக மிரட்டியிருக்காங்க. அவங்க அப்பாவே என்கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு தான் அவங்க டைவர்ஸ் கொடுத்தாங்க. அது வரைக்கும் இந்த சட்டத்தை நான் எப்பயுமே அடிக்கடி நான் கோவப்படுறதுக்கு காரணம், பெண்ணுன்னா அதை ஆராயாம எல்லாத்துக்கும் கேஸ் போடுறது. ஆராயாம கேஸ் போட்டுட்டு அவங்க எழுதி கொடுக்கறதெல்லாம் பெட்டிஷனா எடுத்துக்கிட்டு அவங்க எழுதி கொடுக்குற கதையெல்லாம் நம்பிக்கிட்டு ஒரு குடும்பங்களை சித்திரவதை பண்றதை நான் அன்னைக்கு ஏற்பட்ட வழி இன்னைக்கு இந்த குடும்பமும் ஏற்பட்டிருக்கு. இவ எழுதி கொடுக்கறது வாய்மொழியில சொன்ன கம்ப்ளைண்டா வச்சு ஒரு அஜித்ன்ற ஒரு பையன் செத்துருக்கான். அதனால அந்த நீதிமன்றத்தில் மேல இருக்க அந்த மரியாதை, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறா பயன்படுத்துவான். பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை இவ அடிக்கடி தவறா பயன்படுத்தி இவ பல்வேறு விஷயங்கள்ல தப்பு பண்றா. காரணம் பெண்ணுவா, நான் படிச்சிருக்கேன், டாக்டரேட்ல PhD. அதனால தாலி கட்டுவா, ஓடி போயிடுவா. வரதட்சணை கேஸ் என்னை மேடையிலே வச்சு ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க. மேடையிலே வச்சு எனக்கு என்ன நகை கம்மியா இருக்குன்னு கேட்டாங்க. அவர் இதை சொன்னாருன்னு சொல்லி இந்த பெட்டிஷன்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா சிரிச்சிருவீங்க. அதனால இந்த மாதிரி நபர்கள் சட்டத்தை தவறா பயன்படுத்திக்கிட்டு, ஆளுமையை தவறா பயன்படுத்திக்கிட்டு ஒரு அதிகாரமற்றவர்களை அச்சுறுத்ததை இவங்க வேலையா வச்சிருக்காங்க. இவங்களை இதோட முடிச்சிடணும். இந்த குடும்பம் வெளியே வரக்கூடாது. இந்த கொலை வழக்குல இவங்களை முதல் குற்றவாளியா சேர்க்கணும் அப்படின்றத என்னோட. இவங்களுக்கு காவல்துறையில செல்வாக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா இவங்களுக்கு காவல்துறையில அதிக செல்வாக்கு இருக்கு. இது எப்படி செல்வாக்கு வருதுன்றத வழிதான் தெரியல இவங்களுக்கு. இவங்க தான் சொல்லுவாங்க, அப்பயே சப் கலெக்டரா இருந்தாருங்க. இந்த ஆளோட ஜெயபெருமாள் சப் கலெக்டரா இருந்தாரு. அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கிட்டு இருந்த அம்மாவும் சிவகாமியும் அரசு வேலையில் இருந்தாங்க. இந்த இன்ஃபுளுன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கடி இது மாதிரி மக்களை அச்சுறுத்துறது, பயங்காட்டுறது, வேலை வாங்கி தரேன்னு சொல்றது, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்றது, இப்படியே ஏமாத்துறது தான் அவங்களுடைய வேலையை. உங்களுக்கு ஒரு நாள் தான் திரும்ப வாழ்க்கை. எந்த இயர் சார்? 2004 ஆகஸ்ட் 29 மாஸ்டர் மகால்ல என்னுடைய மேரேஜ் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா VIP வந்தாங்க. அவங்க சைட்ல இருந்து வந்தது வெறும் 15 பேர் தான். ஆனா அவன் மோசடி தான். இது என்ன, அவங்க அப்பயே சத்தம்லாம் பேக் டோர்ல 10 லட்சம் வாங்கி தான் எனக்கு டைவர்ஸே கொடுத்தான். இது புரோக்கர் மூலியமா போகக்கூடாதுன்றதுக்கு நம்மளே நிறைய அனுபவிச்சுட்டோம் அதுல. ஆனா இன்னைக்கு இருக்க ஹராஸ்மெண்ட் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஹராஸ்மெண்ட் இருந்துச்சோ அன்னைக்கு எனக்கு இருந்துச்சு, என் குடும்பத்துக்கே இருந்துச்சு. அன்னைக்கு நான் அம்பட்டுக்கும் அரசியல் செல்வாக்கு எங்க அண்ணன் அட்வொகேட்டா இருந்துமே எங்களால சமாளிக்க முடியல. அந்த அளவுக்கு அன்னைக்கு திருமங்குளத்துல இருந்த DSP ராஜராஜனா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், மதுரை எஸ்பியா இருக்கும், புதுக்கோட்டை எஸ்பி, அன்னைக்கு கோயம்புத்தூர் எஸ்பி, எல்லாம் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட். எதனால எப்படி இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஆளுமை இப்ப வரைக்கும் இருக்கு, அதான் என்னன்னு தெரியல. அஜித்குமார் வழக்குல நகைன்றதே நடந்திருக்காங்க. அது நடக்க வாய்ப்பு இல்லைங்க. அப்படி நடக்க அந்த திருடெல்லாம் போயிருக்காதுங்க. நகையே வச்சிருக்காங்க, கேப் மாதிரி இருக்கீங்க அவங்க கிட்ட, எதுவுமே இருக்காதுங்க.